முடியாததை நாம் அங்கே போய் செஞ்சு அவங்கள வர வச்சு செஞ்சுக்கலாம், தைரியமாக செய்யலாம். ஏன்னா நம்ம ஊரில் நிறைய வேலைங்க இருக்குது, இருந்தாலும் முக்கியமான வேலை பஸ் போக்குவரத்து. இங்கேருந்து 4-5 கிலோமீட்டர் நடக்கணும். இது பலமுறை 1975லேருந்து 50 வருட காலம் முயற்சிக்கிறோம், முடியல. எந்த அதிகாரியும் அதை செய்கிறதில்ல. ஏன்னு சொன்னால் பல பெடிஷனு கணக்கில்லாத பெடிஷனு முதலமைச்சர் தனிப்பிரிவு வெளியும் போட்டுட்டாங்க. அங்கேருந்து பிடபிள்யூ ஆஃபீஸ்க்கு அனுப்புகிறாங்க. பிடபிள்யூ ஆஃபீஸு இது எங்களுது இல்லை, நாங்கள் பெரிய பெரிய பில்டிங் தான் கட்டுவோம், அதனால் நீர்வளத்துறைக்கு அனுப்பிடுறாங்க. மற்ற இயக்கங்கள் செய்ய முடியாத வேலையை அவர் லஞ்ச லாவண்யம் இல்லாமல் சிறப்பாக செய்து முடிக்கின்ற ஒரு இயக்கம் சட்ட பஞ்சாயத்து இயக்கம். அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். திருப்பத்தூரில் மீனாட்சி நிலையத்தில் பஸ்ஸை நிறுத்த மாட்டாங்க. அது அண்ணன் பெருமுயற்சியில் பஸ்ஸை நிறுத்தினாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு பெரிய பில்டிங் இருக்குது, அது இவருடைய தனி முயற்சியில் தான் அந்த பில்டிங்கை வர வச்சாங்க. கலெக்டர் ஆஃபீஸ் அதே மாதிரி. பல்வேறு அந்த ரயில்வே ஜங்ஷன் அது இவருடைய பெருமுயற்சியில் தான் அது செஞ்சாங்க. பார்வைக்கு எளிமை, பெரிய மேசியும் அதுவும் பந்தா கிடையாது. அது பார்வைக்கு எளிமை, ஆனால் செயல் சிறப்பாக இருக்கும். யார்கிட்ட கலெக்டர்கிட்ட மற்றவங்க அதிகாரிகிட்ட பேசும்போது கூட ஒன்றும் பந்தாலாம் தேவையில்லை. இப்படியே போய்ட்டு சட்ட பஞ்சாயத்து இயக்கம் மூலமாக இதை செஞ்சு ஆகணும்னு உட்காடுறாங்க. சட்ட ரீதியில் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம். நமக்கு என்ன வருமானம் அதனால் அவன் என்ன பண்ணுறான், முன்னே அலைய விடுறான். நீ 4 முறை அலைஞ்சினா அடுத்து என்னால் திரிய முடியாது சார், எவ்வளோ வேணுமோ கொடுத்துட்றேன், இந்த வேலையை முடிச்சு கொடுங்கன்றீங்க. அப்போ அந்த வருமானம் வருது, அவன் உடனே அவன் போய் எங்கெங்கே நம்மளாலுமா அந்த வேலையை வாங்கி செய்கிறான். அப்படி இல்லாட்டி இதெல்லாம் சுற்றி பழகப்பட்டான் பாரு ஒருத்தன், இடைத்தரகர்னு ஒரு ஆள் இருப்பான். அவங்ககிட்ட காசு கொடுத்து நான் எங்கேயும் வர முடியாது, நீங்கள் இந்த வேலையை செய்யல அப்படின்னு அவங்ககிட்ட ஒப்படைச்சிருங்க. அதை வச்சு அவங்க வருமானம் பார்க்குறாங்க. இப்போ இதில் என்ன நடக்குதுன்னா, உங்களுக்கு அந்த சான்று எப்படி வாங்குறதுன்னு தெரியுது, அதனால் நீங்கள் காசு அங்கே செலவழிக்கிறீங்க. ஒரு இடம் வாங்குறீங்க, அதுக்கு பட்டா வாங்குறது எப்படின்னு தெரியல. அப்போ அது யார் தெரியுதோ அவங்ககிட்ட காசு அளிக்கிறீங்க, சரிங்க. இப்போ நீங்கள் முதல்ல ஒரு விஷயத்துக்கு நீங்கள் மனு கொடுக்குறீங்கன்னா, ஒரு மனு மீது 30 நாளில் நடவடிக்கை எடுக்கணும். 30 நாளில் மீறி கொஞ்சம் சிக்கலுக்கு இருந்தால் அதிகபட்சம் 90 நாளில் நடவடிக்கை எடுக்கணும். இப்போ இந்த அமைப்பில் ஏன் உங்களை அறிமுகப்படுத்துகிறோம்னா, நீங்கள் எல்லாருமே ஸ்கூல் படிக்கிறீங்க, காலேஜ் படிக்கிறீங்கன்னா ஜாதி வருமானம் இருப்பிடன்னு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி போவீங்க. இப்போ அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்குறீங்கன்னா பணமே இல்லாத அதை எப்படி வாங்குறது? நீ மனேகர் ஆஃபீஸ் எங்கன்னு தெரிஞ்சிருக்காது, தாலுகா ஆஃபீஸ் எங்கன்னு தெரியாது, விஓ ஆஃபீஸ் எங்கன்னு தெரியாது. இப்போ நீங்கள் எல்லாருமே ஜாதி வருமானம் வாங்கியிருக்கீங்களா? இப்போ அது யார் கொடுக்குறாங்கன்னு தெரியுமா? நீங்கள் ஒரு வருஷமும் எம்எல்ஏ வருவாங்க, எம்பி வருவான், பஞ்சாயத்து தலைவர் வருவான், கவுன்சில் வருவான், எல்லாம் வருவான், ஓட்டுக்கு வரைக்கும் வருவான். அதுக்கப்புறம் எங்கே இருப்பான்னு தெரியாது. அப்போ நீங்கள் தான் அவனை தேடி ஓடணும். அவங்க வீடு எங்கே இருக்குது, சின்ன வீட்டில் இருக்கிறாங்களா, பெரிய வீட்டில் இருக்கிறாங்களா, டவுனில் இருக்கிறாங்களா, ஊரில் இருக்கிறாங்களா தெரியாது. ஆனால் எலெக்ஷன் மட்டும் கரெக்டாக வந்துடுவாங்க. ஓட்டு முன்னோடனே எங்கே இருப்பாங்கன்னு தெரியாது. இதுதான் பொதுவாக நடக்குது. இப்போ நான் டவுன்லேருந்து இங்கே வரணும் போது இப்போ நம்ம எல்லாமே அதுக்கு மேலதிகாரின்னு ஒருத்தர் இருப்பான். இப்போது விஓவுக்கு மேலே ஆர்ஐன்னு இருக்கிறான். தமிழில் சொல்லணுன்னா வருவாய் கிராம நிர்வாக அலுவலர்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவருக்கு மேலே உள் வட்டாட்சியர் ஆர்ஐன்ற வருவாய் ஆய்வாளர், அவருக்கு மேலே மண்டல வட்டாட்சியர் ஜோனல் டிடி, அவருக்கு மேலே தாசில்தார் வட்டாட்சியர் என்றவர் இந்த தாலுகாவுக்கு உட்பட்ட எல்லாத்துக்குமான அரசாங்க நிர்வாகி. இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம இந்த தகவல் பெறும் உரிமை சட்டத்தை பயன்படுத்தி அந்த வேலையை நம்ம முடிக்கலாம். இப்போ இங்கே ரோடு வரல, ரோடுக்கு மனு கொடுத்தீங்க, முதல்ல மனு தான் கொடுக்கணும். ஏன்னா அரசாங்கம் அதை தான் சொல்லுது. நம்ம அப்பா அம்மாகிட்ட காசு வேணும்னா கேட்குறோம், முதல்ல அப்பாக்கிட்ட துருவா கேட்க முடியாது, அம்மாகிட்ட கேட்குறோம். அம்மா அப்பாக்கிட்ட சொல்லி வாங்கி கொடுத்துட்டு எப்போ நமக்கு தேவையோ அப்போ கொடுப்பாங்க.